ஸோ T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான T20 வேர்ல்ட் கப் இப்போ தான் நடக்க போகுது. சூப்பர் எயிட்ஸுக்கு வந்து 8 டீம் உள்ள வந்திருக்காங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான் வரும்னு நினைச்சா வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு விசா கிடைக்கிறது தான் கஷ்டம். ஆனால் யூஎஸ்ஏலேருந்து வெஸ்ட் இண்டீஸுக்கே பல டீமுக்கு விசா கிடைக்கல. ஏன்னா பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் வெளில போயிட்டாங்க. ஸோ அந்த ரெண்டு ஒரு ஸ்ட்ராங்கான பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாண்டுன்ற டீம் வந்து வெளில போயிடுச்சு. ஸ்ரீலங்கா வெளில போயிடுச்சு. பட் ஆனால் ஸ்ரீலங்கா வந்து ஒரு குரூப்ல வந்து கஷ்டமான குரூப்ல தான் இருந்தாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானை வந்து நம்ம குறைச்சி எடை போட முடியாது. ஆப்கானிஸ்தான் வர நல்ல கிரிக்கெட் விளையாட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கா பழைய ஸ்ரீலங்கா இல்ல. முரளிதரன் சொல்ற மாதிரி ஸ்ரீலங்காவிலே அடிக்க இயலாதுதான். பட் ஆனா மற்ற இடத்துல ஸ்ரீலங்காவை குமுறுன்னு குமுறுறாங்க எல்லாருமே. ஸோ அதனால ஸ்ரீலங்கா பேட்டிங் வந்து பழைய பேட்டிங் மாதிரி இல்லை. ஸோ அதனால ஸ்ரீலங்கா வந்து கஷ்டப்பட்டு தான் வருவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அவங்களால வரல. பங்களாதேஷ் அவங்கள சொருன்னு சொருவிட்டாங்க. ஸோ பங்களாதேஷும் உள்ள வந்துட்டாங்க. ஸோ இப்போ எந்த 8 டீம், அதாவது பார்த்தீங்கன்னா ஏன் இன்னைக்கு தான் உண்மையான வேர்ல்ட் கப் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இனிமேல் எல்லா மேட்சஸும் வெஸ்ட் இண்டீஸ்ல தான் நடக்க போகுது. ஏன்னா யூஎஸ்ஏல வந்து மேட்ச் பிச்சு அது இதுன்னு பார்த்து என்ன போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப் பால்லாம் போட்டு லோகோலாம் போட்டிருந்தாங்க. ஸோ போலிங்லாம் பயங்கரமா போடுவாங்கன்னு பார்த்தா பிச்சு உதறினாங்க பேட்ஸ்மேன். அடி 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 இடின்னு அடிச்சாங்க. இடி மாதிரி இருந்தது. 400 ரன் 300 ரன் இந்தியாவில் நடந்த வேர்ல்டு கப்ல 50 ஓவர்ஸ் வேர்ல்டு கப்ல 400 வரைக்கும்லாம் ஸ்கோர் போச்சு. என்ன இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேட் அடிச்சு அந்த லோகோ எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ரோமோ வர போட்டாங்க. பால் அடிக்கிறாங்க, அது வந்து வெஸ்ட் இண்டீஸ் தாண்டி விழுது, விண்வெளிக்கெல்லாம் அந்த பால் போகுதுன்ற மாதிரி அடிச்சாங்க. இவ்வளோ சிக்ஸ் எல்லாம் பறக்கும் அது இதுன்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா பால் ஸ்டேடியம்ல நவரவே இல்லை. அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு. பிச்செல்லாம் அவுட்ஃபீல்டு பயங்கர ஸ்லோவா இருந்துச்சு. 100 110 எல்லாம் வின்னிங் ஸ்கோர் ஆச்சுன்னா பாத்துங்களேன். ஐபிஎல் பார்த்தவங்களுக்கு என்னடா இது பவர் பிளேல அடிச்ச ஸ்கோரை வச்சு ஜெயிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. அதனால இந்த சூப்பர் 8 வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு போனதுனால கொஞ்சம் இந்த ஆண்டிகாலாம் கொஞ்சம் மொளன்னு இருக்கும் பிச்சு. அந்த இடத்துலலாம் அடிப்பாங்க. லாராலாம் 400 அடிச்ச கிரவுண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த வாட்டி நல்ல ரன் ஸ்கோரிங் இருக்குமா சூப்பர் எயிட்ஸ்லன்னு எதிர்பார்க்குறோம். இந்தியா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியான குரூப்ல தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த சீடிங் படி வந்தாங்க. இப்போ பங்களாதேஷ் ஒரு மேட்ச் ஆடணும், ஆப்கானிஸ்தான் ஆடணும், ஆஸ்திரேலியா ஆடணும். பட் ஆனால் இந்தியா வந்து எப்படியும் வந்து செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்கன்றதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மோத போறது இங்கிலாண்டா இல்ல ஆஸ்திரேலியா அநேகமா ஒரே குரூப்ல இருக்கிறதுனால மோத மாட்டாங்க. ஸோ இந்தியா வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு நல்லா தான் இருக்குன்றது என்னோட இது. ஃபைனல்ஸ்ல போய் நம்ம பல வாட்டி தொத்திருக்கோம். இந்த வாட்டியாவது கடவுள் கருணை கட்டுவாரா, முருகா, ஆஞ்சநேயா, சிவா அப்படின்னு எல்லா கடவுளையும் கூப்பிட்டு நம்ம வேண்டிக்க வேண்டியதான். ஸோ அல்லா ஜீசஸ் எல்லாரும் காப்பாத்துங்க. இந்த வாட்டி இந்தியா கொஞ்சம் நிறைய லக்கு கொடுங்க. இந்தியா வந்து கண்டிப்பா இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் அப்படின்றதான் எல்லாரோட எண்ணமும். இது வரைக்கும் நல்லா செட் ஆயிருக்காங்க. டீம் நல்லா இருக்கு. கம்மி ஸ்கோர் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. போலிங் நல்லா போட்டிருக்காங்க. சிராஜ் எல்லாம் அதே நல்லா போடுறாரு அப்படின்னு தான் நினைப்போம். கிட்ட போய் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ சூப்பர் 8 வந்து இன்னிலேருந்து பார்ப்போம். பல அதிரடியான கிரிக்கெட் மேட்சஸ் கண்டிப்பா ரன் எங்க 200லாம் வேணாங்க. ஒரு 150 160 அடிச்ச மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுனாலே பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கப்பை எதிர்பார்த்து தான் நாங்க இருக்கோம். ஸோ T20ல சூப்பர் 8 நம்ம எல்லாம் பார்க்க ரெடி ஆயிட்டோம்.